அல்ஹம்துலில்லாஹ். அருமைச் சிறுவர்களே, இன்று நாம் திருக்குரானின் சிறப்புமிக்க அத்தியாயங்களில் ஒன்றான சூரா கஹ்ஃபில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அற்புதமான வரலாற்றை பார்க்கப் போகிறோம். இது வெறும் கதையல்ல, நமது இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். குகைத் தோழர்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று அழைக்கப்படும் அந்த இளைஞர்களின் துணிச்சலான பயணமும் இறைவனின் அளவற்ற கருணையும் நம் உள்ளங்களை நிச்சயம் நிகழச் செய்யும். ஆம், இந்த சம்பவம் எவ்வளவு பெரிய அற்புதம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்தக் காலத்தில் அநியாயக்கார மன்னனின் ஆட்சியின் கீழ் வாழ்ந்த அந்த இளைஞர்கள் தங்கள் ஈமானை இறை நம்பிக்கையை காப்பதற்காக தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்ய துணிந்தனர். வாருங்கள், அந்த வீரமிக்க இளைஞர்களின் கதையை இன்னும் விரிவாக பார்ப்போம். குகைத் தோழர்கள் அஸ்ஹாபுல் கஹாஃப் பற்றிய விரிவான இஸ்லாமிய கதை. சூரா கஹாஃப் அத்தியாயம் 18. أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا. நபியே, நிச்சயமாக குகைவாசிகள் மற்றும் கல்வெட்டு குறியீடுடையவர்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர் ரகீம் ஆகியோரின் சரித்திரம் நம்முடைய சான்றுகளில் மிகவும் ஆச்சரியமானதாக இருந்தது என்று நீர் எண்ணுகின்றீரா? திருக்குரான் சூரத்துல் கஹ்ஃப் 18 வசனம் 9. குழந்தைகள், குகைத் தோழர்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவர் அதற்கு இந்த பதிலை சொன்னார். سيقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون 7 وثامنهم كلبهم قل ربي أعلم بعدتهم ما يعلمهم إلا قليل فلا تماري فيهم إلا مراء ظاهرا ولا تستفت فيهم منهم أحدا. குகைத்தோழர்கள் பற்றி அவர்கள் மூவர், அவர்களில் 4வது அவர்களின் நாய் என்று சிலர் கூறுவார்கள். மேலும் சிலர் அவர்கள் ஐவர், அவர்களில் 6வது அவர்களின் நாய் என்றும் அறியாததை மறைவாக ஊகித்துக் கூறுவார்கள். இன்னும் சிலர் அவர்கள் 7வர், அவர்களில் 8வது அவர்களின் நாய் என்றும் கூறுவார்கள். நபியே, நீர் கூறுவீராக, அவர்களின் எண்ணிக்கையை என்னுடைய இறைவனே மிக அறிந்தவன். ஒரு சிலரைத் தவிர வேறு எவரும் அவர்களைப் பற்றி அறிய மாட்டார்கள். எனவே வெளிப்படையான விவாதம் தவிர ஆழமாக அவர்களைப் பற்றி விவாதிக்க வேண்டாம். மேலும் அவர்களைப் பற்றி ஊகித்துக் கூறுபவர்கள் எவரிடமும் நீர் விசாரிக்க வேண்டாம். குரான் வசனம் அல்-கஹ்ஃப் 18 வசனம் 22. மேலும் அவர் கதையைத் தொடங்கினார். குகைத் தோழர்கள் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வரலாறு. கொடுங்கோல் மன்னன் மற்றும் இளைஞர்களின் ஈமான். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நகரில் திக்யானூஸ் என்ற பெயருடைய கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் சிலை வணக்கத்தை வற்புறுத்தியதுடன் ஏக இறைவனே அல்லாவே வணங்கியவர்களை கடுமையாக